திருக்குர்ஆன் முழுக்க கூறப்படுகிற ஆட்சியியல் மற்றும் அரசியல் அறம் சார்ந்த விஷயங்களை திருக்குர்ஆன் ஒரு 2-3 தலைப்புகளில் பிரித்து தருகிறது. முதல் தலைப்பு நீதம், அல் அதில் என்பது ஆட்சிக்கும் ஆட்சியாளர்களுக்கும் தேவையான நீதம். இரண்டாவது செய்தி திருக்குர்ஆன் சொல்லுவது சவியத் என்கிற சமத்துவம். நாட்டு மக்கள் எல்லாரும், குடிமக்கள் அத்தனை பேரும் சமத்துவமாக பார்க்கப்பட வேண்டும் என்பது குர்ஆனுடைய அரசியல். மூணாவது அஷூரா என்று சொல்லுவோம், ஆலோசனை அடிப்படையில் எல்லாரின் கருத்து கேட்டு அந்த கருத்திலே ஒத்த கருத்துக்கு வந்து ஆட்சி நடத்தப்பட வேண்டும் என்ற இந்த 3 தன்மைகள் தான் இஸ்லாமிய அரசியலுடைய முக்கியமான அம்சம். அன்பானவர்களே, நமக்கு முன்னாலே திருக்குர்ஆனில் சில ஆட்சியாளர்கள் தெரிகிறார்கள். முதலாய் இந்த மண்ணில் நபித்துவத்தோடு சேர்ந்து ஆட்சி கொடுக்கப்பட்டவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு பிறகு நபித்துவத்தோடு சேர்ந்து ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த காலங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பேரரசை ஆட்சி செய்த பெருமைக்குரியவர்கள், அரசியல் இலக்கணத்திற்கு முன்னோடியாய் திகழ்ந்த ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த 3 நபிமார்கள் அரசியலும் செய்தார்கள், ஆட்சியும் நடத்தினார்கள். ஒரு ஆட்சி எப்படி அமையப்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாகவும் திகழ்ந்தார்கள். இந்த 3 பேருக்கும் சேர்த்து அல்லாஹ் பல இடங்களில் பல செய்தி சொல்லுகிறான். முதலாய் ஆட்சி பொறுப்பேற்ற தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு, உங்களை பூமியிலே கலீஃபாவாக ஆக்கியிருக்கிறேன், ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்யுங்கள், உண்மையை மாத்திரம். வலா தத்தபிஇல் ஹவா, உங்கள் ஆசைகளை இச்சைகளை பின்பற்ற வேண்டாம் என்பது முதலாய் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிற போது அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொன்ன வார்த்தை. வாருங்கள், குர்ஆனுக்குள்ளே இருக்கிற அரசியல் குறித்தும் ஆட்சி முறைகள் குறித்தும் கொஞ்சம் யோசிக்கிற போது நிகழ்காலத்தினுடைய மோசமான அரசியல் குறித்தும் சில செய்திகள் நமக்கு தெரிய வேண்டும். நல்ல ஆட்சிக்கு தான் இதெல்லாம் சொல்றான்ல, ஃபஹ்கும் பைனன் நாஸி பில் ஹக், சத்தியமா நல்ல முறையில் தீர்ப்பு செய்யுங்க, மனோ இச்சையை பின்பற்றாதீங்க, இப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய அல்லாஹ் இந்த கெட்ட ஆட்சியாளர்களை பேசுறப்போ எல்லாமே குர்ஆன்ல ஃபசாத்னு ஒரு வார்த்தை சொல்றான். நமக்கு தெரியும் ஃபசாத், பித்னா ஃபசாத்னு சொல்றமே, ஃபசாத் எங்கெல்லாம் ஆட்சியாளர்களை பற்றி பேசுகிறானோ அங்கெல்லாம் ஃபசாத்னு சொல்றான். நாம வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல நடக்கிறத குர்ஆன் அப்பவே சொல்லுது. ஃபசாத், இன்னல் முலூக இதா தகலு கரியத்தன் அஃப்ஸதுஹா, குர்ஆனுடைய வாக்கியம். சில அரசர்கள் இருக்காங்க, ஊருக்குள்ளேயோ நாட்டுக்குள்ளேயோ நுழைஞ்சாங்கன்னா நாட்டை நாசமாக்கிடுவாங்க. நீங்களா யாரையாவது புரிஞ்சுக்கிட்டா நான் பொறுப்பல்ல, தானாவே கொண்டு போயிடுறோம். அரபியில லமீர்னு சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை மறைமுகமா சொல்றப்போ தானா புரியறது. இப்ப நான் எந்த பேரும் சொல்லாம ஃபசாத் யாருன்னு உங்க மனசுக்குள்ள பூரா வந்துருச்சு. பெரிய மோசமானவன் காரூன் ஒருத்தர் தான். அவனை பேசுகிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலா தப்கில் ஃபசாத ஃபில் அர்த் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், பூமியில ஃபசாத் பண்ணாத, அல்லாஹ் ஃபசாத் பண்றவங்கள விரும்ப மாட்டான். யாருக்கு சொல்றான்? காரூனுக்கு சொல்றான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் அகில உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களின் முன்னோடியான ஃபிரௌனை பற்றிய வாசகம் வருகிறது. அங்க தெளிவா வருது, இன்னஹு மினல் முஃப்ஸிதீன் அலா ஃபில் அர்தி வஜஅல அஹ்லஹா ஷியஅ யஸ்ததஇஃபு தாயிஃபத்தன் மின்கும் வயுதப்பிஹு அப்னாஅகும் வயஸ்தஹ்யி நிசாஅகும். அல்லாஹ்வுடைய முடிக்கிற வாக்கியம் இன்னஹு கான மினல் முஃப்ஸிதீன். ஃபசாத் என்கிற வார்த்தை ஃபிரௌனுக்கு சொல்லப்படுகிறது, காரூனுக்கு சொல்லப்படுகிறது. யார் யாரெல்லாம் ஊரிலே நுழைந்து நாட்டிலே நுழைந்து நாட்டை நாசப்படுத்துவார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லப்படுகிற வார்த்தை. இனி குர்ஆன் சொல்லுகிற அரசியலின் ஒரு வரி குர்ஆனிலே இருக்கிறது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று என்று சொல்லுவார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்று. அந்த அறம் கூற்று என்கிற வாக்கியத்தினுடைய விரிவு என்ன தெரியுமா? அந்த விரிவு குர்ஆனிலே இருக்கிறது. ஃபகத் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி அஃபலா தஅகிலூன். நான் உங்கள்ட்ட இவ்வளவு காலம் வாழ்ந்தனே, நல்லா தானே வாழ்ந்தேன், எந்த குறையும் இல்லாம என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபல அபீ குபைஸில் நின்று கொண்டு மக்காவின் மக்களை அழைத்து பேசிய வாசகம் என்ன தெரியுமா?
அரசியல் வருவதற்கு அறம் வேண்டும். அறம் பிழைத்த நான் உங்களிடத்திலே செய்தி வைக்கிறேன். இதுதான் ஒரு தலைவனுக்கு, ஒரு ஆட்சியாளனுக்கு, ஒரு அரசியலை கையில எடுப்பவனுக்கு அழகு என்று குர்ஆன் சொல்லுகிறது. அதாவது பாஸ்ட் ஹிஸ்டரி, கடந்த கால வரலாறு என்பது சுத்தமா இருக்கிற நான் அரசியல் தலைவராக வருகிறேன் என்று சொல்ல வேண்டுமா? இந்த நாட்டில் ஒரு விசித்திரம் இருக்கு, என்ன தெரியுமா? ஜெயிலில் இருக்கிற கைதி எலெக்ஷன்ல போட்டிட்டு எம்பி ஆயிடலாம். நீங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றுங்கிறத எங்க போய் பொறுத்துறதுன்னே தெரியல. கைதிகளுக்கு ஓட்டுரிமை இருக்கான்னா இல்ல, கைதிகளுக்கு ஓட்டுரிமை இல்லை, ஆனா எலெக்ஷன்ல நிக்கலாம் மட்டுமல்ல, நின்று ஜெயிச்சு அவர் பார்லிமெண்ட் போய் மக்களுக்கு சட்டம் இயற்றுகிற இடத்துல அவர் உட்கார்ந்துருப்பார். இதுல இன்னொன்னு என்னன்னா, லாஸ்ட் எலெக்ஷன்ல ஜெயில இருந்து எம்பியில போட்டிட்டு ஜெயிச்சு முடிச்சு வெளியே வந்து சாதா எம்எல்ஏ எம்பி எல்லாம் டைரக்டா சிஎம் ஆயிட்டார். சில மாநில முதல்வர்கள் சிறையில இருந்து அவர்கள் ஜெயிச்சு எம்பி ஆகுறாங்க. கைதி எம்பி ஆகலாம் என்கிற நடைமுறையை வைத்துக் கொண்டு நாம இந்த பக்கம் போனா குர்ஆன் சொல்லுகிறது பக்கத்தில் லபிஸ்து ஃபீக்கும் உம்ரம் மின் கப்லிஹி, இவ்வளவு காலம் வாழ்ந்தனே குறை இருக்கா அப்படின்னு கேட்கணுமா தலைவர்?